கேள்வி ரொம்ப கனமான ஒரு கேள்வியா இருக்கு. என்ன கேக்குறாங்கன்னா, மகரிப் தொழுகை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தொழுதாதான் தொழுகணும், அதை விட்டுட்டு அப்படின்னு சொன்னா தொழக்கூடாது, தொழுகையே தொழாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொழக்கூடாதுன்ற மாதிரி யாரோ சொன்னதாக சொல்றாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லா தொழுகைக்கும் எல்லை விதிக்கப்பட்டிருக்கு. தொழுகைக்கின்ற முறை, அதுக்கான எல்லை, அதுக்கான கால அவகாசம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மகரிப் தொழுகை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா, வக்து வந்ததுல இருந்து சூரியன் மறைந்ததுல இருந்து செவ்வானம் ஃபுல்லா மறைகிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. செவ்வானம் மறைந்து மொத்தமா இருட்டாவது பாத்தீங்களா, அது வரைக்கும் ஏறக்குறைய 50 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் டைம் இருக்கும். நீங்க வக்தை எடுத்து பாருங்க, ஒரு 45-50 நிமிஷம் 1 மணி நேரம் வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த மகரிப்புடைய நேரம் இருக்கும். இரவு சூரியன் மறைஞ்ச பிறகு மொத்தம் இருட்டாயிடுது இல்ல, அதுல இருந்து இரவின் பாதி வரைக்கும் ஈஷா தொழுவலாம். 6 மணிக்கு சூரியன் மொத்தமா 8 மணிக்கு இல்ல 7 மணிக்கு மொத்தமா சூரியன் மறைந்து வைங்களா, மொத்தம் அதுல வக்து வந்துருது, இஷா வக்து வந்துருதுன்னா காலையில 6 மணிக்கு தான் ஃபஜ்ர் வக்து வருதுன்னா அந்த 7ல இருந்து 6 வரைக்கும் உள்ள டைமை பாதியா ஸ்பிளிட் பண்ணி இஷாவுடைய தொழுகை தொழுவலாம். இப்ப மகரிபுடைய தொழுகை பொறுத்த அளவுக்கு சூரியன் மறைஞ்சதுல இருந்து செவ்வானம் முழுமையாக மறையிற வரைக்கும் நமக்கு மகரிபுடைய வக்து இருக்கு. அரை மணி நேரம், கால் மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. அது ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரியும், கோடை காலத்துக்கும் வின்டர் காலத்துக்கும் மாறும். அது நமக்கு காலங்கள் நேரங்கள் முன்ன பின்ன மாறுறது, அந்த சூரியனுடைய ஒளி எந்த அளவுக்கு பூமியில படுதோ அந்த அளவுக்கு காலத்துக்கு அந்த மாதிரி அதோட டைமிங் மாறுபடும். அந்த டைமிங் கணக்குப்பட்டு தான் அது 40 நிமிஷமா 50 நிமிஷமா 1 மணி நேரமா 1.25 மணி நேரமா நம்ம முடிவு பண்ணுமே தவிர, அதை வச்சுட்டு நானே முடிவு பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் தான் இது இருக்கணும், பக்து வந்ததுல இருந்து அதுக்கு மேல எல்லாம் தொழக்கூடாது, இல்லைன்னா தொலை விட்டுரு அப்படின்னு நம்ம ஃபத்வா கொடுக்க கூடாது. இஸ்லாம் என்ன சொல்றது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம ஃபத்வாவை எடுத்துக்கணுமே தவிர, நம்மளா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஃபத்வா எடுத்தோம்னா மார்க்கத்துல பிழையாடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லாத ஒரு விஷயத்தை என் பேரில் யாரு பதிவு பண்றாங்களோ அவங்களுடைய இருப்பிடத்தை நரகத்துல பதிவு செஞ்சு கொள்ளட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை சொல்றதுனால ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி, ஒருவேளை அந்த வக்தே கடந்துருச்சு அப்படின்னா மறதியின் காரணமாகவோ அல்லது தூக்கத்தின் காரணமோ ஒருவர் அந்த தக்தை விட்டிருப்பார் என்றால் நினைவு வந்தவொடனே தொழுதுக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்த பிறகு நீங்க தொழுதுக்குன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அல்லாஹ் வக்து முடிஞ்சதுதான், இனிமே தொழவே கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எதுக்கு சொன்னாங்க? மறதியா இருந்துட்டாலும் தூக்கமா தூங்கிட்டியாலே தூங்கி எஞ்சோன்னு தொழுதுருப்பா, மறதியா விட்டுட்டா நினைவு வந்தவொடனே தொழுதுக்குப்பான்னு ரசூலுல்லாஹ் தொழுகையை நடைமுறைப்படுத்ததான் வழிகாட்டினாங்களே தவிர தொழுகை விடுறதுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டல அப்படின்றத பாக்குறோம். அதை எந்த வெளியூருக்கு போறோம், அங்க போன உடனே நம்ம சஃபர்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஜம்மு கசர் ஒரு சட்டம் இருக்கு. லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுவுறது, மகரிபி இஷாவையும் சேர்த்து தொழுவுறதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. இந்த தொழுகையை மர நேரத்துக்குள்ள வக்து முடியுதுக்குள்ள தொழுவலனா நீ தொழவே கூடாதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுக்கே மாத்தமா இருக்கு. ஏன்னா ஜம்மு கசர் நம்ம போறோம்ல, வெளியூருக்கு சொந்த ஊர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தாண்டி போறோம்ல, அப்படி ஜம்மு கசர் எப்படி செய்யலாம்னா மகரிபை தாண்டி இஷா வக்து வந்தாலும் பரவாயில்ல, இஷா வக்துல போய் முதல்ல மகரிபை தொழுதுட்டு அதுக்கு பிறகு இஷாவை தொழுவலாம். ஃபர்ஸ்ட் இஷாவை தொழக்கூடாது, மகரிபை தாண்டிடுச்சுன்னு வைங்க, இஷா வக்து வந்துருச்சுன்னா ஜம்மு கசர்ல இருக்கக்கூடியவங்க, பயணத்துல இருக்கக்கூடியவங்க மகரிபை போய் இஷா வக்துல தொழுதுட்டு அதுக்கு பிறகு இஷாவையும் தொழுவலாம். சரிங்களா? 4 ரக்காயத் தொழுது 2 ரக்காயத்தை சுருக்கி தொழுவலாம். ஜம்மு கசர் சேர்த்து சுருக்கி தொழுதல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்றால் நாம இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்றத நீங்க விளங்கிக்கீங்க. ஓகேவா? அப்படிலாம் இந்த அரை மணி நேரத்துக்குள்ள தொழுவணும் அப்படின்ற எந்த சட்டமும் இல்லை. இந்த விஷயத்தை புரிஞ்சு செயல்படுங்க.